அதாவதுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாந்திங்கிறது எல்லாருக்கும் வேணும், முஸ்லீமுக்கு தான் சொல்லணுங்கிறது ஒண்ணு சட்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உலகத்துல இருக்கிற முகமன்லையே இந்த ஒருத்தர் சந்திக்கும் போது வாழ்த்து கூறுறோமே அவைகள்ல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நிகரான ஒரு சாந்தி கிடையாது, ஒரு முகமன் கிடையாது. இப்ப மேற்கத்திய கலாச்சாரத்தில் நம்ம மூழ்கின பிறகு என்ன பண்றோம், அவர்கள் சொல்ற மாதிரி குட் மார்னிங்கிறோம் அல்லது குட் ஈவினிங்கிறோம். இது எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா? உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, குட் மார்னிங் நல்ல காலை, நல்ல காலையாது அதை ஒத்துக்க முடியுமா? எல்லா நேரத்திலும் சொல்ல முடியுமா? முடியாது. 1 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான், நல்ல காலை பொழுது உண்டாகட்டும். என்னடா நல்ல காலையா? 1 கோடி ரூபாய் நஷ்டம்டா எனக்கு, நல்ல காலை பொழுதுங்கிற ஏப்பானா இல்லையா? இது எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ண முடியல, ஆனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வணங்குறோம், வணக்கம்ங்கிறோம், நமஸ்காரங்கிறோம், நமஸ்தேங்கிறோம். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை குறைக்கிறது. நீங்க அவனை போய் வணங்குறிய? உங்கள மாதிரி ஒரு மனுஷன் போய் மனுஷனுக்கு வொர்ஷிப் பண்ணலாமா? வணங்குறது வழிபாடுறது தானே. அப்ப இவரு போய் என்ன செய்வாரு, வணக்கம் கும்பிடுறாங்க, நீ ஏன் மனுஷனுக்கு கும்பிடணும்? ஒருத்தருக்கு சந்திக்கும் போது ஈக்குவலா நின்று பேசுவியா? இவர் வாத்தியார் போய் இப்படி பாரு, வாத்தியார் திருப்பி கும்பிட மாட்டாரு அப்படிவாரு. போலீஸ்காரரு இன்ஸ்பெக்டர் போய் கும்பிடுறேன் பாரு, வணக்கம் சொல்லுவாரு, அவர் தலையாட்டி ஏத்துக்குவாரு. ஈக்குவாலிட்டி அங்க இல்ல, சமத்துவம் இல்ல. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு பாருங்க, அது என்ன இளவு வீடு இருக்குது, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சாந்தி தானே வேணும் அவனுக்கு. கல்யாண வீடு, சாந்தி உண்டாகட்டும். நஷ்டப்பட்டு போச்சு, சாந்தி உண்டாகட்டும். லாபம் கிடைச்சு போச்சு, சாந்தி உண்டாகட்டும். எல்லாத்துக்கும் தனியா ஆம்பளை பொம்பளைக்கு சொல்லலாம், பொம்பளை ஆம்பளைக்கு சொல்லலாம், அண்ணன் தம்பிக்கு சொல்லலாம், தம்பி அண்ணனுக்கு சொல்லலாம், வாத்தியார் மாணவனுக்கு சொல்லலாம், மாணவன் வாத்தியாருக்கு சொல்லலாம், தலைவர் தொண்டருக்கு சொல்லலாம், தொண்டர் தலைவருக்கு சொல்லலாம், ராத்திரில சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். ஒருத்தருக்கு சாந்தி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். திருப்பி அவர் என்ன சொல்லணும், அலைக்கும் மாத்தி போட்டுக்கணும், அலைக்கும் அஸ்ஸலாம் உங்கள் மீது உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். திருப்பி சமமா சொல்றாரு. இப்ப நான் உங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லல, முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். அவர்கள் இன்னும் கடைபிடிச்சுக்கிறாங்க, தெரியாம அப்படி செய்யறாங்க. அதாவதுங்க நபிகள் நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, அதை எங்க சமுதாயத்தில் உள்ள சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகம் காலத்துல மதீனாவுல வாழும் பொழுது முஸ்லிம்களும் யூதர்களும் தான் இருந்தாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அந்த லாவை விட்டுருவாங்க. அந்த லானாவை விட்டுவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும். சாமு என்றால் சாவுன்னு அர்த்தம், மரணம். இவங்க நபிகள் நாயகத்தை கிண்டல் பண்றதுக்காக அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவன் அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா அலைக்கும் ஸலாம்னு முழுசா சொல்லாத, அலைக்கும் மட்டும் சொல்லு. அலைக்கும் அர்த்தம் உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுங்க கேட்டா, அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம வேண்டும் என்று அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். இது நபிகள் நாயகம் சொன்னது. எதுக்கு சொல்ல வேணாம் நாங்க விளங்கி போச்சா? ஒழுங்கா சொல்ற ஆளுக்கு சொல்லல, வேணும்னு நபிகள் நாயகத்தை ஒரு கிண்டல் பண்றதுக்காக வேண்டி சொன்னவர்களுக்காக நீங்கள் சொல்லாதீர்கள் சொன்னாங்களே தவிர மற்ற ஒழுங்கா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றவங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு ஆண்டவன் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறேன்னு வைங்களேன், இவன் என்னடா இவன் நம்ம போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறான் அப்படி நீங்க நினைச்சிட கூடாதுங்கறதுக்காக நான் தவிர்க்கலாம். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டீங்களா, நான் அலைக்கும் ஸலாம் சொல்லணுமா இல்லையா? சொல்லத்தான் வேணும். யார் அதை ஏத்துக்குவாங்களோ அவர்கள்ட்ட சொல்லலாம். அதான்